ஹாய் நண்பர்களே, பட்டா சம்மந்தமான ஒரு தகவல் தான் தற்போது பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. 30 நாட்களுக்குள்ள உட்பிரிவு பட்டா மாறுதல் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் வந்து அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இணைய வழியில் பட்டா மாறுதல் மனுக்கள் வந்து தள்ளுபடி சதவீதத்தை வந்து முடிஞ்ச அளவு குறைக்கணும். நிலுவை இனங்களை குறைத்து விரைவாக பட்டா வழங்க ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மதுசூதன ரெட்டி அவர் வந்து இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துடைய இயக்குனராக இருக்காரு. அவர் தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவு செய்த சிறிது நேரத்திலேயே வந்து தானியங்கி முறையில பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் செய்யும் முறையை வந்து பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து கடந்த ஜூன் 15ஆம் தேதி வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது. இதன் மூலமாக வந்து உட்பிரிவு செய்யும் தேவையில்லாத நிலக்கிரயங்கள்ல தானியங்கி முறையில் சில மணி நேரத்திலேயே வந்து பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் வந்து செய்ய முடியுது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த புதிய திட்டத்தின்படி தற்போது நிலத்தையோ வீட்டையோ அல்லது வேறு சொத்தையோ வாங்குபவர் வந்து அதன் பரப்பளவுல மாற்றங்கள் ஏதும் இல்லாத பட்சத்துல உடனடியாக வந்து அவர் பெயர் வந்து ஆன்லைன் பட்டா மாறுதல் இணையதளத்துல வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மாவட்டம், தாலுகா, நகரம், சர்வே நம்பர், உட்பிரிவு போன்ற உள்ளீடுகள்ல பயன்படுத்தி சில நிமிடங்கள்லேயே வந்து நீங்க இப்போ ஆன்லைன் பட்டா வந்து அரசு இணையதளத்துல வந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதே போல சொத்தை பதிவு செய்தவுடன் புதிய உரிமையாளரின் பேர் வந்து உடனுக்குடன் வந்து பட்டா சான்றிதழ்ல வந்து நீங்க பட்டா சான்றிதழை வந்து ஆன்லைன் மூலமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பழைய சொத்து ஏற்கனவே பட்டா வாங்காம உள்ள சொத்துக்களுக்கு பட்டா பேரை வழக்கம் போல் வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இ-சேவை மையத்தின் மூலமா விண்ணப்பிச்சா வந்து அவர்கள் நிலத்தை அளக்க நாள் வந்து குறிச்சு தருவாங்க. அது SMS மூலமா வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். சர்வேயர் நிலத்தை அளந்து வந்து பரிந்துரை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கிராம நிர்வாக அதிகாரி, தாசில்தார் ஆகியோர் பார்வைக்கு சென்ற பின்னர் வந்து பட்டா ஆன்லைன்ல வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்பிரிவு இல்லாத பட்டா வந்து குறைஞ்சது 15 நாட்கள்ல வந்து கிடைச்சிடும். உட்பிரிவுடன் கூடிய பட்டா வந்து 1 மாசத்துல வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த நில அளவை துறை இயக்குனர் வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தலா சொல்லியிருக்காரு. இணைய வழியில பட்டா மாறுதல் மனுக்கள்ல தள்ளுபடி செய்யக்கூடிய அந்த சதவீதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நிலுவை இனங்களை குறைத்து விரைவாக பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் இயக்குனர் மதுசூதனன் ரெட்டி வந்து அறிவுறுத்திருக்காரு. அது இல்லாம உட்பிரிவு உள்ள பட்டா மாறுதல் வந்து 30 நாட்களுக்குள்ளேயும் உட்பிரிவு அற்ற பட்டா மாறுதல் வந்து 15 நாட்களுக்குள்ளேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. உள்ளபடியே இது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனா இருக்கும். நன்றி.